தமிழக பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பாக ஒரு வாரத்திற்குள் முடிவெடுக்காவிட்டால் நீதிமன்றமே தீர்வு காணும் என்று உச்சநீதிமன்றம் எச்சரித்துள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் அவற்றை ஆளுநர் ஆர்.என். ரவி நீர்த்துப் போகச் செய்வதாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே மனு தாக்கல் செய்திருந்தது. மாநில அரசு அனுப்பும் மசோதாக்களை திருப்பி அனுப்பாமல் ஆளுநர் அரசியல் செய்வதால் நிர்வாக நெருக்கடி ஏற்படுவதாக அதில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இவ்வழக்கை விசாரித்த முன்னாள் தலைமை நீதிபதி சந்திரசூட், பர்திவாலா, மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் அமர்வு ஆளுநரின் நடவடிக்கைகளுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதுடன் மசோதாக்கள் மீது விரைவாக முடிவெடுக்க உத்தரவிட்டது. ஆளுநர் அதிகாரம் தொடர்பான விசாரணை நிலுவையில் உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள 6 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமனம் செய்வதற்கான குழுக்களை அமைப்பதில் ஆளுநர் ரவி குறுக்கிடுவது தொடர்பாக விசாரிக்க கோரி தமிழ்நாடு அரசு சார்பில் மேலும் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் ஜே.பி. பார்த்திவாலா, ஆர். மகாதேவன் அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் அபிஷேக் சிங்வி, வில்சன் ஆகியோர் தமிழ்நாடு அரசுக்கு போட்டியாகவும் முட்டுக்கட்டை போடும் விதமாகவும் ஆளுநர் ரவி மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து நீதிபதிகளிடம் விவரித்தனர். துணைவேந்தர் நியமன விவகாரம் குறித்த மனுவை தனியாக விசாரிக்க வேண்டும் என தமிழக அரசு சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி கேட்டுக் கொண்டார். மத்திய அரசு சார்பில் ஆஜரான அட்டர்னி ஜெனரல் ஆர். வெங்கட்ரமணி இவ்வழக்கில் பதிலளிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அதைத் தொடர்ந்து தமிழக பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக இருதரப்பும் இணைந்து ஒரு வார காலத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதி பர்திவாலா அமர்வு இப்பிரச்சினைகள் தொடர்பாக ஆளுநர் மற்றும் தமிழக அரசு எந்த முடிவும் எடுக்காவிட்டால் உச்சநீதிமன்றமே உரிய தீர்வை காண நேரிடும் என்று எச்சரித்து விசாரணையை வரும் புதன்கிழமைக்கு ஒத்திவைத்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.